ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் போகிறோம். நாங்கள் 4 பேர் கிளம்பியிருக்கிறோம் வீட்டிலேருந்து, சூரியமலத்துலேருந்து. கடம்பூர் எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேறு சண்டே, வீட்டில் சும்மா தான் இருந்தது, அது ஒரு ரீசனு. அதுவும் இல்லாத மேலே இப்போ புதுசாக சங்கு கோயில்னு ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க. புதுசுன்னு சொல்ல முடியாது, கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ நாங்கள் இப்போ போய் பாட்டுலான்ட்டு கிளம்புறாங்க. இங்கிருந்து ஒரு 52 கிலோமீட்டர் தான். எடுத்துட்டாங்க. நேராக போய் ரைட் எடுத்தால் கொடிவேரி போய் போகலாம். இதில் போனாலும் போகலாம், இதில் போனால் பங்களாபுதூர் வழி போய் போகலாம். கொடிவேரி டேமே கூட பாட்டு போனால் போகலாம். ஆக்சுவலாக நாங்களாம் கொடிவேரி டேம் முன்னாடி பார்த்துட்டோம். எப்படி கொடிவேரி டேம் போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பீஸ் வந்துச்சு. இங்கே போனாங்கன்னு தெரியல, எங்கேயும் பங்களாபுதூரே போயிட்டு அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு பின்னாடி தான் விட்டுருந்தாங்க. அதாங்க இந்த இந்தியன் ஆயில் தான் வந்து ஒரு 200 பெட்ரோல் அடித்தோம். ஏதோ பெருமலை டேம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. வீடியோ பார்த்துட்ருக்கிற யாராவது பெரும்பள்ளம் டேம் இன்னும் வந்து பார்த்ததில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இவ்வளோ நம்ம மேலே ஏற போகிறோம். நான் செல்ஃபி ஆன் பண்ணி அப்படியே போய் ஏறலாம். அவங்க 4 பேர் 2 வண்டி வந்தாச்சு. பெருமலை டேம் வந்துருக்குறேங்க. பெரும்பலை டேம் வந்தாச்சு. நீ இது பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். அப்படியே கூட்டத்துக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி தான் குண்டேரி பாலத்துலேயே இருக்கும் எங்கள் டேமு. இப்போ இங்கேருந்து பார்த்தோமா, இப்போ இங்கிருந்து அதான் ஜூம் பண்ணுறேன்ல அந்த இடத்த பார்க்கலாம். அந்த இடத்த பார்க்க முடியும். ஐயம்மா நீங்கள் ஃபோகஸிங் ஆகுது. அந்த இடத்த பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கிருந்து இந்த பெரும்பலை டேமை சூப்பராக பார்க்கலாம் இங்கேருந்து. இல்லை ஆடி 18 அன்னைக்கு விட்றதே இல்லை வேலைக்கு. போன வருஷம் ஆடி 18 ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதாங்க நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே போய் கடம்பூர், அவ்வளோதான். கடம்பூர் அடிவாரணும் அப்படியே போடுறோம், கண்டினியூ பண்ணுவோம். பை பாய். நம்ம வந்து அதோ அங்கே ஒரு இதாக தெரியுதா, அங்கே அது நின்றுட்டு இருந்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது. அப்போலையா பெரும்பாலம் டேமில். இது பெரும்பாலம் வியூ பாயிண்ட்டுங்க. அங்கேருந்து சூப்பராக இருக்குங்களா? இருங்க உங்களுக்கு இதில் பாருங்க. அங்கே நின்றுருந்தோம் ஆக்சுவலாக, அதான் அங்கே நின்றுருந்தோம். மலையிலேருந்து டேம் பார்க்கணும்னு சொன்னாங்க. இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. நாங்கள் போகிற வழியில் ஒரே ஒரு அருவி தான் இருக்குங்க, சரிங்களா? இதே ரொம்ப பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குதா? நல்லா ஷூ போட்டுருக்குறாங்க, தெரியாது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. தண்ணி குடிச்சு கீழே இறங்கி வராங்க. மீனா மலையெல்லாம் பாருங்க, பேர் எல்லாம் நம்ம கல்வெட்டை பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க பாருங்க பேரெல்லாம். நேரம் வந்தீங்கன்னா கடம்பூர் தாண்டி ஒரு 3 ரோடு வருது. அந்த 3 ரோடு ஸ்ட்ரெயிட்டாக குன்றி போகிற ரோடு விட்டு மேல் ரோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சைக்கிள் நேராக போகும். ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னாங்க. நம்மளுக்கு சரியாக தெரில, நான் போய் கேட்டு பார்த்துருக்கேன். அண்ணா சங்கர் கோயில் போகிறது எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாண்ணா? ஸ்ட்ரெயிட்டு ஸ்ட்ரெயிட்டு போகுது. நேராக போகிறதானே? சரி சரி ஏன்னா கட்ட பிடிச்சிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் சங்க கோயில் தானுங்களாம்மா. அது நம்ம பெரியவர் சொன்னார், அவருக்கு ஒரு நன்றிகள். ஏசத்தோசு நிறைய கூட்டமாக போகிறாங்க. ஐ திங்க் எல்லாம் அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
சங்கு கோயில் வந்தாச்சுங்க. அதான் அங்கே சங்கு கோயில் இருக்கு. ஆனால் அங்கே பாருங்க ரோடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. கடம்புட ரோடு எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. நிறைய பேர் வந்துருக்காங்க. எப்படி மேப் இல்லாமல் வந்துட்டாங்க பாருங்க. நம்மளும் அந்த மாதிரியே வந்திருப்பாங்களோ கேட்டு கேட்டு. க்ளோஸில் இருக்கும் இல்லையா? சில பேர் இருக்காங்க. ஆனால் 3 மணி 12:30 முடிச்சுட்டு 3 மணிக்கு திறப்பான்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆமாம் 3 மணி திறப்பாங்க. அதுவும் 3 மணிக்கு மணி ஆச்சு, பக்கமாக ஆச்சு. டான்னு 3 ஆச்சு. கோயிலில் திறந்துட்டாங்க. என்ட்ரி ஃபீஸில் ஒன்றும் கிடையாது. நாங்கள் 2:30க்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கொண்டுருந்தோம். இங்கே தான் அங்கே தான் கொண்டு என்ட்ரி ஃபீஸு இங்கே அரக்கூடி காலத்தில் இருக்குது. ஆமாம் இப்போ பாருங்க ஆஃபீஸா அதான் சங்க தலைவர். ஓஹோ பார்த்தீங்களா 9:30 to 12:30, 3 to 5:30. அதோ அங்கே போகணும்னு நினைக்கிறேங்க சங்கு கோயிலுக்கு. சங்கு எனக்கு தெரியுது, பட் உங்களுக்கு அங்கே தான் பண்ணுறேன். எனக்கு சங்கு காட்டுறேன். அது அங்கே இருக்குது சங்கு. எல்லாமே எனக்கு ஃபுல்லாக கூட்டம் தான். நல்லா சோலை வெளியே விட்டு தான் வரணுங்க. செருப்பு எதாக இருந்தாலும். மாம்பு இருக்குது தான் தெரியுதா? தண்ணிக்குள்ளே மோட்ரு வேறு ரிப்பேரை கிடைக்கும். வண்டிக்கு வந்து முன்னே இருந்தது. வெளியே வர வழி இல்லை. 4 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க. ஆனால் காற்று அடிக்கிற காற்றுக்கு நகர்ந்துன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏய் சுற்றிய அது புகையிலேருந்து தீ வச்சுருப்பாங்களாட்டு. மேலே இருந்து சும்மா பத்தமாக படிக்கிறது. இப்போ வந்து 2ஆவது ரவுண்டு வந்தாச்சு. 5 நிமிஷம் 5 1 2 3 4 5 5ஆவது ரவுண்டு 5 ரவுண்டு இப்போ 2ஆவது வந்தாச்சுங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் அப்படி நேராக மேலே ஏறிடுறாங்க. நம்ம சந்தோஷம் தான் இருக்கிறாங்க இந்த பைத்தியம். இவன் தான் வந்துட்டு ஒவ்வொன்றா தேரணும் அப்படிங்கிறான். சரி நம்ம ஏறி முடிக்கிறதுக்கு கூட்டம்லாம் போயிடும் நினைக்கிறேன். ஏன் சந்தோஷம் போயிருமா? நான் ஏறி முடிக்கிறதுக்குள்ளேயுமே சங்கத்தாங்க நான் பார்க்கறதுக்கு ஒரு 55 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். 55க்கு மேலே முடியும் 60 இருக்குமா இங்கே வர வரைக்கும் நம்ம ஊர்லேருந்து. சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் குறையே இல்லை. நல்லா தான் இருக்கு. டிஷ் பரோட்டா, ஒரு பெப்பர் சிக்கன், எப்படி இருக்குது? களி இருக்குங்க. களியோட அப்படி வச்சு சாப்பிட்டா களி கருவாடு குழம்பு வைக்கிறாங்க. ஐயோ களி சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. களி சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. அடிப்பொலியா? நல்லா இருக்கா? புளிப்பா இருக்கா? நல்லா இருக்கா? சந்தனக்காடு கறி விருந்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. சந்தனக்காடு ஹோட்டல்லேருந்து அங்கே வந்து ஒரு 700 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் 4 பேரும். பக்கம் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.
பார்த்தீங்களா, சாயங்காலம் 5 மணி ஆச்சு.